ஹாய் யூஎஸ், நான் உங்கள் கணேஷ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ கடந்த 22ஆம் தேதி தளபதி விஜய் அவங்க தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காரு. அறிமுகம் செஞ்சு வச்சுட்டு நம்ம நிர்வாகிகிட்ட சில வார்த்தைகள் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகிகள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் நம்ம கட்சி கொடியை பறக்க வைக்கணும். நிர்வாகிங்க எல்லா வீட்லேயும் கட்சி கொடியை பறக்க விட்டு அது மக்களிடம் சென்று சேரணும் அப்படின்னு உத்தரவும் போட்டிருக்காரு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, கட்சி கொடியில் சில விமர்சனமும் வந்திருக்கு. தாவேக்கா கொடியில் வர யானை சின்னம் எங்களோட சின்னம் அப்படின்னு பிஎஸ்பி கட்சி கிளைம் பண்ணியிருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சி இந்தமாரி கிளைம் பண்ணியிருக்காங்க. யானை சின்னத்தை கொடியில் பயன்படுத்தாதீங்க, அப்படி பயன்படுத்திங்கன்னா மக்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், எது எந்த கட்சின்னு தெரியாது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க. அதே சமயம் தேர்தல் ஆணையத்திடமும் போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதோட ரிசல்ட் என்னன்னு போக போக தாங்க தெரியும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, தாவேக்கா கட்சி கொடியில் சில குளறுபடிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில அரசியல் விமர்சகர்களும் அரசியல் கட்சியினரும் சில பேர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கட்சி கொடியே ஸ்பெயின் கொடி மாதிரி இருக்குது, இது வந்து தமிழ்நாட்டோட அரசியல் கட்சி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்சி கொடியில் வர்ற யானை வந்து இந்திய யானை கிடையாது, இது ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்த யானை. அதோட யானையோட முகம்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா யானை மாரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்சி கொடியில் நடுவில் வர்ற பூ வந்து வாகைப்பூ இல்லை, இது வந்து பூவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வந்து தூங்கு மூஞ்சி மரம் பூ அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிறது வாகைப்பூ, கட்சி கொடியில் இருக்கிறது வாகைப்பூன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து ஏன் மற்ற சில பேர் இப்படி சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலைங்க. இப்போ தான் ஒரு கட்சி கொடியை ஆரம்பித்து எல்லாம் பண்ணி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அதுக்குள்ளே இவ்வளோ விமர்சனம் வைக்கிறாங்க. இது என்னன்னு தான் சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இப்போ தாங்க அவர் கொடியை அறிமுகம் பண்ணியிருக்காரு. இன்னும் தேர்தல் ஆணையத்திலிருந்து அப்ரூவலும் வரணும். அவங்க கட்சி ரிஜிஸ்டர் ஆகிடுச்சின்னு தேர்தல் ஆணையம் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியுங்க. அது வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக அப்ரூவல் கொடுத்துருவாங்க. விரைவில் மாநாடு நடக்கும். மாநாடு வந்து விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் நடக்க போகுதுங்க. செப்டம்பர் இறுதிக்குள்ளே நடக்கும். செப்டம்பர் 23ஆம் தேதி 24ஆம் தேதி அதுமாரி நடக்கும். இன்னும் டேட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகலை. மாநாடு நடக்கும்போது கரெக்டாக எல்லாமே கிளியராக நம்ம தளபதி அவங்க சொல்லிவிடுவாங்க. நம்ம கொடியோட விளக்கம் எல்லாமே சொல்லிவிடுவார். சிவப்பு எதுக்கு வருது, மஞ்சள் எதுக்கு வருது, 2 யானை எதுக்கு கொடியில் இடம் பிடிச்சிருக்கு, அதேமாரி வாகைப்பூ எதனால் வருது, எல்லாமே விளக்கம் கண்டிப்பாக சொல்லுவாருங்க. யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதேமாரி பார்த்தீங்கன்னா, கட்சியோட நிலைமை என்ன, கட்சியோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, மக்களுக்கு என்ன செயல் திட்டங்கள் வச்சுருக்காரு, எல்லாமே மாநாட்டில் நம்ம தளபதி அவங்க கிளியராக சொல்லுவாங்க. அது வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.